ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்சைட் சேனல்ல ஜென்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்க போறோம். மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படின்னும்போது, எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மகிட்ட இன்ட் டைப், ஸ்ட்ரிங் டைப், அப்புறம் ஆப்ஜெக்ட் டைப் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா டைப்ஸ்க்குமே நம்ம வேல்யூவை ஆட் பண்ணும்போது, அதாவது அப்டேட் பண்ண ஒரே கிளாஸை வச்சு நம்மளால முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அதுதான் ஜென்ரிக். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட்ல இன்டகிரேட் பண்ணும்போது உங்க கோட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கும். பேக்கேஜ்ல ஒரு நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த நியூ கிளாஸுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ரீசோர்ஸ் அப்படின்ற ஒரு நேம் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். ஓகே. இந்த ரீசோர்ஸ் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் அப்புறம் க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட். அதுல வந்து நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டைப் வேணா அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரே ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம ஒரு பராமரிக்கலாம். ஸோ நான் எனி வேல்யூன்னு கொடுத்துட்டு அதை வந்து நான் டி டைப்பா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா val result equal to any value. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஒன் லைன் கோட் தான் அந்த கிளாஸுக்குள்ள. ஸோ இதை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா போதும். இங்க நீங்க யோசிக்கலாம், சரி இந்த பிராக்கெட்ல எதுக்கு எனி வேல்யூ கோலன் டி அப்படின்னு கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ட் டைப்போ ஸ்ட்ரிங் டைப்போ நம்ம மெயின் கிளாஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ இங்க பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ வந்து ரிசல்ட்ல அப்டேட் ஆகும். ஒன்ஸ் அது ரிசல்ட்ல அப்டேட் ஆயிட்ட அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின் கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸ்ட்ரிங் டைப் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். வேல் பிளேயர் நேம். ஓகேவா? கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் நேமை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ரீசோர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஜென்ரிக்ஸ் கிளாஸை யூஸ் பண்ண போறோம். ரீசோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரீசோர்ஸ் தோனின்னு கொடுத்துட்டேன். இந்த ரீசோர்ஸை வந்து நீங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் அண்ட் மவுஸ் பாயிண்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரீசோர்ஸ் ஆஃப் டி டைப்ல எனி வேல்யூன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் இருக்கும். ஸோ தோனி வந்து பாஸ் ஆகும் இந்த எனி வேல்யூல. ஸோ அந்த தோனின்ற ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ல வந்து பாஸ் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்டர்லன்னு கொடுக்க போறோம். கொடுத்துட்டு பிளேயர் நேம் டாலர் பிளேயர் நேம் டாட் ரிசல்ட். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப். நெக்ஸ்ட் இன்டிஜர் டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஜெர்சி நம்பர். ஓகே. இப்போ தோனியோட ஜெர்சி நம்பர் என்னன்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட் டைப். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரீசோர்ஸ் ஆஃப் இன்ட்டா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஆனா காமனா அந்த ரீசோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டி டைப் வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த பிராக்கெட்ல நான் 7 கொடுக்குறேன். println jersey number டாலர் jersey number டாட் ரிசல்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் டைப் ஸ்ட்ரிங் டைப் பார்த்தாச்சு. நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்கேஜ். ஓகே. இங்க வந்து ஒரு நியூ கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் நியூ கோட்டிங் கிளாஸ் இந்தியன் பிரீமியர் லீக். ஓகே. ஐபிஎல் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் இந்தியன் பிரீமியர் லீக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கிளாஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன டேட்டா தேவையோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டீம் நேம் வேல் ரோல். ஓகேவா? தோனியோட ரோல் என்ன, தோனியோட ஐபிஎல்ல டீம் நேம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த இந்தியன் பிரீமியர் லீக்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பை எப்படி வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓகே. வேல் ஐபிஎல் கோலன் ரிசோர்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் ஈக்குவல் டு ரிசோர்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல எத்தனை வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீமோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் தோனியோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல கேப்டன் ரோல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல 5 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து இதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம்.
println ஓகே IPL info டாலர் IPL டாட் ரிசல்ட் டாட் டீம் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து IPL டாட் ரிசல்ட் டாட் ரோல். நெக்ஸ்ட் டாலர் IPL டாட் ரிசல்ட் டாட் டைட்டில் 1. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணலாம் என்ன அவுட்புட் வந்து நம்மளுக்கு வருதுன்றது பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து அவுட்புட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர் நேம் வந்து தோனி. அதுக்கப்புறம் வந்து ஜெர்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. IPL இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா, டீம் நேம், அப்புறம் என்ன ரோலோ அது ஸ்பெசிஃபை இருக்கு. அப்புறம் டைட்டில் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஜெனரிக் எப்படி வந்து கொட்லின்ல யூஸ் பண்றதுன்ற பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு டைப்ப ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி வந்து மல்டிபிள் டைப்ஸ வந்து பாஸ் பண்ணி ரீயூஸ் பண்றதுன்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.